சோ அதே மாதிரிதான் இந்த குளிகா சிவனுக்காக ஒரு சாம்பல் கொண்டு போயிட்டு இருக்கிறப்போ அந்த சாம்பல்ல ஒரு கல் இருக்கிறத சிவன் பார்த்து அதை கைலாயத்திலிருந்து அவர் தூக்கி விசிறப்போ அது வைகுண்டத்துல போய் விழுந்து குளிகாவா உருவாகுது. பட் பஞ்சுள்ளிக்கு இந்த மாதிரி பன்றி அப்படின்னு ஒரு உருவம் இருக்கு. குளிகாக்கு அந்த மாதிரி எந்த ஒரு உருவம் இல்ல. இந்த காந்தரா பாட்டுலயே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு ராஜா போய் ஒரு காட்டையில எரிச்சிட்டு இருப்பாப்புல, ஒரு மரத்தை எரிச்சதுக்கு அப்புறம் அந்த ராஜாவை கொள்றதுக்கு குளிகா வந்திருக்கும். பட் அந்த டைம்ல குளிகாக்கு எந்த ஒரு உருவமே காமிச்சிருக்க மாட்டாங்க. சாம்பல் போக மாதிரி ஒரு உருவம் வந்து அந்த ராஜாவை அடிச்சு தூக்கிட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ அப்படி வைகுண்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் குளிகா உருவானதுமே விஷ்ணுவுக்கு வந்து அது நிறைய பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பிக்குது. சோ அதை பார்த்து கோபமான விஷ்ணு, நீ வந்து பூமிக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தையா ஒரு கருவா உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிடறாப்புல. சோ ஒரு 9 மாசத்துக்கு அப்புறம் தன்னோட அம்மாவோட வைத்திய லிஸ்ட் வெளியே வந்ததாகவும், வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட ரொம்ப பசியா இருந்ததுனால அங்கிருந்து ஆடு மாடுன்னு எல்லாத்தையுமே சாப்பிட்டதாகவும், ஈவன் சூரியனையே சாப்பிட போனதாகவும் இதை பார்த்துட்டு விஷ்ணுவே வந்து தன்னோட விரல கொடுத்து அந்த குளிகையோட பசியை ஆத்தி, இதுக்கப்புறம் நீ மக்களுக்கு காவல் தெய்வமா, அதாவது இப்போ நம்மளோட ஊர்ல எல்லாம் வந்து கருப்பராயர் சாமி வந்து எல்லை தெய்வம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது வந்து எல்லையில இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். ஈவன்